வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து முருங்கைக்கீரை. இந்த 4 கொத்து முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை ஊறுகாய் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது வந்து 4 கொத்து முருங்கைக்கீரை. இது வந்து ரசத்தில் போட்ட மிளகா, அதை எடுத்து வச்சுருக்கேன் நான் கீழே போடாமல். அதே மாதிரி இது குழம்புக்கு நம்ம கரைச்சிட்டு கீழே போட்டுருவோம், அந்த புளி இது. அதே மாதிரி இது வந்து 4 பல்லு பூண்டு. இதெல்லாம் வீணாக்காமல் நான் இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஊறுகாய் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த 4 முருங்கைக்கீரையும் உருவியாச்சு. உருவி வாணலில் போட்டு அடுப்பை பற்ற வச்சு வதக்கிடுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வதக்கிடுறேன். இதுலேயே இந்த புளி, மிளகா, பூண்டு இதையும் போட்டு வதக்கிடுறேன். வதங்கிடுச்சு. இதை ஆற விட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டா இதான் முருங்கைக்கீரை ஊறுகாய். அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இந்த மிக்சியில் அந்த முருங்கைக்கீரையை அரைச்சின்னு வந்துட்டேன். அடுப்பை பற்ற வச்சு வாணல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ இவ்வளோ கடுகு வேணாம், கொஞ்சம் ஒரு 4 கடுகு போடும். எண்ணெய் கொஞ்சம் தான் முருங்கைக்கீரை, அதுக்கேற்ற கடுகு போடலாம். இப்போ இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஊற்று, ஸ்பூன் எடுத்து ஊற்று. இப்போ நல்லா செவரணும்னு வதக்கணும். அப்படியே தாளிச்சா மட்டும் போதாது, நல்லா செவர மாதிரி வதக்கிடலாம். ஃபுல்லாக வச்சு வதக்கிடுவோம். உப்பு போடணும். ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சம் தான் இருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். இதை நல்லா வதக்கிட்டு காட்டுறேன். இப்போ இந்த முருங்கைக்கீரையை வதக்கி ஆயிடுச்சு. பச்சைத்தன்மை மாறி எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், செவந்து போச்சு. இதுக்கு மேலே அடுப்பை நிறுத்திட்டு நம்ம இறக்கிடலாம். இதுதான் முருங்கைக்கீரை ஊறுகாய்.
நான் கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். நிறைய வேணுன்றவங்க அதுக்கேற்ற மாதிரி திட்டமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் முருங்கைக்கீரை கிடைச்சா வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை ஊறுகாய், முருங்கைக்கீரை சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.